எனக்கு இந்த வீட்லேயும் என் மேலே யாருக்கும் அக்கறை கிடையாது, இந்த நாட்டிலையும் என் மேலே யாருக்கும் அக்கறை கிடையாது. பிரச்சனை என்னன்னு சொல்லு. நான் எதுக்கு வாழணும் அந்த ஊரில்? சாவு சாவும்ல. நான் எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நான். இல்லை நான் வாழ்ந்து அப்படி என்ன சாதிச்சிட போகிறேன்? நான் எதுக்கு வாழணும்? ஊரில் எவனுக்கோ சாவுறது எனக்கு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? ஏன் சார் அழுகுறீங்க? அக்கறையே இல்லை ராதா யாருக்குமே. ஒரு பொம்பளை 52 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காரு. அதான் என்னால வந்து மனுஷனா தெரியல அவளுக்கு. பாக்கிறவன் வயிறு எரியுதுராதா. ஏன் என்னையெல்லாம் பார்த்தா ஏமாத்துறோம்னு தோணலையா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். என்னையும் ஒரு நாள் ஒரு நைட்டு ஏமாத்திட்டு போயிருக்கலாம்ல. நேரம் கம்னு டென்ஷன் பண்ணாத. நானே செம்ம காண்டில் இருக்கேன், கடுப்பில் இருக்கேன், எரிச்சலில் இருக்கேன். என்ன தம்பி என்னாச்சு? இந்த சமூகத்து மேலே நான் ஒரு பெரிய கோபத்தில் இருக்கேன். எனக்கு இந்த வீட்லேயும் என் மேலே யாருக்கும் அக்கறை கிடையாது, இந்த நாட்டிலையும் என் மேலே யாருக்கும் அக்கறை கிடையாது. பிரச்சனை என்னன்னு சொல்லு. நான் எதுக்கு வாழணும் அந்த ஊரில்? சாவு சாவும்ல. நான் எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நான். இல்லை நான் வாழ்ந்து அப்படி என்ன சாதிச்சிட போகிறேன்? நான் எதுக்கு வாழணும்? ஊரில் எவனுக்கோ சாவுறது எனக்கு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. ரொம்ப எனக்கு அசிங்கமா இருக்கு. அது அசிங்கமா இருக்கு. மானம் போது எனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டேன் நான். என்னைய பார்த்தா அவ்வளவு என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா இல்லை இளிச்சவை மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? ஏன் நான் ஆம்பளை கிடையாதா? வேணாம் ராதா, எனக்கு என் மனசே இல்ல ராதா. என்ன அப்படி என்ன நடந்துச்சு? நான் என்ன ராதா அப்படி பண்ணிட்டேன்? ஏன் சார் அழுகுறீங்க? என்ன சொல்லு. அக்கறையே இல்லை ராதா யாருக்குமே. என்ன அக்கறை இல்ல? நான் உன் மேல அக்கறையா இருக்கேன், அது போதும் உனக்கு. ஏய் லூஸ் மாதிரி அழுதுட்டே என்ன பிரச்சனை சொன்னாங்கன்னு தெரியும். வேலை விடு, நீ அதெல்லாம் நீ சால்வ் பண்ணி வைக்க முடியாது. நீ போ தலை பண்ணியா இப்போ நிம்மதியா இருக்கும். நிம்மதியார சொன்னதெல்லாம் தெரியும். ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ராதா, ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ராதா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு ராதா. எனக்கு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க பண்ணி? போனேன் நல்லா டிப்டாப்பா கிளம்பி போயிருக்கியா வெளியே நீ? அதான் பிரச்சனை. அப்படி போயும் ஒண்ணு நடக்கலையே ராதா. அழாதீங்க சார், அழாதீங்க. ரவி விடு, என்னதான் நடக்குது? டேய் என்ன நடந்துச்சு? தண்ணி கூட இரு வா. சீக்கிரம் வா ராதா. இது ஆக்ஷன் மேடம். பாத்தும் மேடம் இது ஆக்ஷன். இல்ல என்ன பார்த்தா ஒரு ஆம்பளை மாதிரி தெரியல. சொல்லு. யார் சொன்னா? நல்லாதான் இருக்க, ஆம்பளையா இருக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அசிங்கம். அந்த 52 பேருக்கு தான் வந்த ஆம்பளைங்களா? ஏன் நான் ஆம்பளை கிடையாது அப்போ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்லு. அந்த ஃபேஸ்புக்கில், அந்த இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல எல்லாம் வந்து அசிங்கமாக செக் செக். நான்லாம் வாழ்றதே வேஸ்ட். நான்லாம் போயிருக்கணும். என்ன 52? யார் 52? என்ன ஃபேஸ்புக்? இல்லை அவங்க அந்த 52 பேர் தான் ஆம்பளைங்களா? ஏன் நாளை பார்த்தா என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நீ என்ன சொல்ல வரனே? முதல்ல அழுவத்தை ஸ்டாப் பண்ணிட்டு விஷயத்தை சொல்லு. அசிங்கமாக இருக்குது. அந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு ரவி? இப்போ உனக்கு தெரியல? எனக்கு தெரியல, என்ன பிரச்சனை? ஃபேஸ்புக்கில், அந்த இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் வந்து நியூஸ் பார்க்குறது இல்லையா நீ? என்ன
நீ டிவி தான் பார்க்க மாட்ட, எப்பயுமே மொபைல் நோண்டு வரல. சரி, என்ன நியூஸ் சொல்லு. ஒரு பொம்பளை 52 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காரு. அதான் சரி, என்னால வந்து மனுஷனா தெரியல அவளுக்கு. நீ அட்லீஸ்ட் ஏமாத்திருக்கலாம்ல, ஏமாறதுக்கு கூட நான் தகுதி இல்லையா ராதா? அப்படின்னா நான் குறைபட்டு அப்படின்னா குறை என்கிட்ட என்ன இல்ல என்ன ஏமாத்திருக்கலாம்ல, நானும் கொஞ்சம் ஏமாந்துருப்பேன்ல. என்ன கொடுமை சரவணன். டென்ஷன் ஆகுது ராதா, அது நினைச்சாரு எனக்கு அசிங்கமா இருக்கு. சார் இதுக்காக தான் அழுவுறீங்க? பின்ன பாக்குறவன் வயிறு எரியுது ராதா. என்னையெல்லாம் பார்த்தா ஏமாத்தணும்னு தோணலையா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். என்னையும் ஒரு நாள் ஒரு நைட்டு ஏமாத்திட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ 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 ஐயோ, எனக்கு கொடுத்து வைக்கலையே நான் போய். அப்ப நான் அவ்வளவுதானா ரவிராஜன் இழிச்ச வாயினா? அப்ப எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்காதா? யாருமே ஏமாத்த மாட்டீங்களா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அட பரதேசி பண்ணாட நாயே, நானும் ஏதோ என்னமோ ஆயிடுச்சு ஃபீலிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கறையா விசாரிச்சா உனக்கு. ஆனா ரொம்ப கொழுப்புடா உனக்கு. கொழுப்பு கொஞ்சம் கொழுப்பு கிடையாது, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு ஏறி போயிருக்கு. உன்னெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடா. என்னடா முகரக்கட்டை இது? என்னமா நடிக்கிற? நடிக்கிறதா நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. அப்ப நான் பண்றதும் நடிப்பா தெரியுது இல்ல? அப்ப என்னுடைய உள் மனசுல இருக்கிற அந்த வள்ளியடி புரிஞ்சிக்கல. அட பைத்தியமே, அப்ப என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியல? என்னடா மானுங்கிட்ட ஃபீலிங்ஸ்? ஆம்பளை போய் அழலாமடா. தடி பிரச்சனைய ஒரு ஆம்பளையா அந்த பொண்ணு மதிக்கிறடி, மதிச்சுதான் என்ன ஏமாத்திருப்பான்ல. அடச்சி, உன்னை என்ன எதுன்னு நினைச்சடா நீ? இந்த அளவுக்கு தரங்கிட்டு போகணும்னு நினைக்கலடா. வெக்கமா உனக்கு? எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா வெளியில? என்ன பெருமையா? ஒருத்த சொல்றா, ஏன்டா அந்த 52 பேர் அந்த பொண்ணு ஏமாத்தின்னு நினைக்கிறீங்க? ஏமாறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நினைச்சீங்கன்றா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கூட கொடுக்கலையா ராதாவ? இந்த மானங்கட்ட வாழ்க்கை, இந்த மானங்கட்ட வாழ்க்கை தேவையா? ஐயோ மானங்கட்டவனே, அறிவு இல்ல? ஐயோ, நான் என்ன ஏதோ நினைச்சப்பா, என்னமா ஆயிடுச்சு உனக்கு? யாரோ இதை இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல, பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சேன். ஏதோ உருப்படியான வேலைக்காரங்க பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரியுதே, நீ சுத்த உருப்படவே போறது கிடையாது ரவினி. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அப்ப ஏமாறதுக்கு கூட ரவிராஜ் லாய்க்கு இல்லையா? அட என்ன உருப்படியான காரியம் செய்யறாங்க. இல்ல இந்த சமூகத்துல நான் வாழ்றதே வேஸ்ட். நீ வேஸ்ட் தான், நீ வாழ்றதே வேஸ்ட் தான். நான் போ. இது உருப்படியான காரியமா நீ பண்றது? என்னடா உனக்கு பிரச்சனை? பாக்குறவன் சொல்றா, மச்சான் நீ இது கூட லாய்க்கலையாடா, நீ இதுக்கு கூட லாய்க்கலையான்னு கேக்குறான்டா. ஆமா நான் சொல்றேன், ஆமா லாய்க்கு இல்லதான் நீ. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க? அப்புறம் என்ன? இல்ல என்ன பண்ணுவப்பா? அத ஓயா அந்த வார்த்தையை சொல்லாத ராதா. நான் யா வாயில சொன்னமே வாரியத்துல வந்து சொல்ல முடியும் நீ பண்ற காரியத்துக்கு? சீ, உன்னால நல்ல மனுஷன் நினைச்சடா நானு. போய் 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 அதுக்கார ஆசைப்படுற நீ? ஆசைப்படல, வேற என்ன பண்ற? ஒன் டே ஆஃபர் ராதா இதெல்லாம். ஒன் டே ஆஃபரா? ஆமா. அவ்வளவு கேவலமான ஜென்மம் வாடா நீ. அப்படி இல்ல ராதா. சரி எப்படி நீ சொல்லு பாப்போம், எப்படி இது எப்படி நீ நியாயப்படுத்துற? அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல 4 ஆச்சல் பொண்ணுங்க ஃபுட்டுக்கு டெலிவரி பாய் இருக்கான்ல, அவனுக்கு பேர் ரேப் பண்ணிருக்கானுங்க. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? ஆமா அந்த நியூஸ் கூட பரபரப்பா போகுது. ஆமா இப்ப என்ன அதுக்கு போ? பேசாம நான் ஃபுட் டெலிவரி பாயா போயிட்டா அப்பயாவது எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமா ராதா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இதுக்கான அவன அழுவானடா. உன்னோட நல்ல குடும்பஸ்தரன் நினைச்சனே நானே. நம்ம புருஷன் நல்லவனா இருக்கானே, வேலை வெட்டிக்கு தான் போல நல்லவனா இருக்கானே நினைச்சேன். இப்ப அதுக்கும் வழியெல்லாம் பண்ணிட்டேன். இப்ப கேவலமான ஜென்மா நீ. என்ன பெறவிடா நீ? தெரியல ராதா. மானகட்ட தெரியலையே, நான் என்ன பரவின்னு எனக்கே தெரியலையே. ஆனா சத்தியமா இதெல்லாம் உங்க அம்மாட்ட சொன்னா உங்க அம்மா உன்னை மூஞ்சில கோடி துப்புவாங்கடா. துப்புவாங்க, அவங்களே துப்புவாங்க. ஏண்டா ராஜா கண்ணா, இது கூட நீ லாய்க்கலையாடா? ஒரு பொண்ணு கூட ஏமாத்த மாட்டேடா, அதுக்கும் இல்லாம போயிட்டியாடா? ஏண்டா வாழ்க்கையில முன்னேறத பத்தி எதனா திங்க் பண்ணுவோன்னு பார்த்தா நீ கண்ட கை சடைங்க பண்றதெல்லாம் பார்த்து திங்க்
பண்ணிட்டு அம்மா, 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 அம்மா. உனக்கு சோறு போட்டு, உனக்கு உட்கார வச்சு சாப்பாடு போறது இல்லாம உனக்கு என்னன்னா பொண்ணுங்க கேக்குதா இன்னும் கூட போய் கற்பழிக்கணுமா அம்மா, அதான். நீ அது கூட சரிப்பட்டு வர மாட்டடா பேசுறான் பேச்ச பாக்குறேன், நான் போறேன். சரியா, ஒரு சீப்பு கூட தலைவாட்டான் போய் நின்னு பாக்குறேன் யாராவது என்ன ஏமாத்துறாங்களான்ட்டு. நீ திருந்தவே மாட்டடா நீ ஏய், ஏய்.